ஈரான் தலைநகர் டெஹ்ரான் மீது இஸ்ரேல் ராணுவம் புதிய வான்வெளி தாக்குதலை தொடங்கியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஈரான் தலைநகர் டெஹ்ரான் மீது இஸ்ரேல் ராணுவம் புதிய வான்வெளி தாக்குதலை தொடங்கியுள்ளது. B2 எனப்படும் குண்டுவீச்சு விமானங்கள் மீது ஈரானின் தரையடி ஏவுகணை மையங்கள் மீது பாலிஸ்டிக் குண்டுகள் வீசப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். ஈரான் தலைநகர் டெஹ்ரான் மீது இஸ்ரேல் ராணுவம் புதிய வான்வெளி தாக்குதலை தொடங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். தற்போது புதிய வான்வெளி தாக்குதலை ஈரான் தொடங்கியிருக்கிறது. இது குறித்தான விவரங்களை நீங்க பதிவு பண்ணல. ஈரான் மீது இஸ்ரேல் இந்த புதுவகை தாக்குதலை தொடங்கி இருக்கின்றது. ஏற்கனவே இஸ்ரேல் அமெரிக்காவோடு இணைந்து ஈரானிலே ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி அதன் மூலமாக ஈரான் இதுவரை சந்திக்காத அளவுக்கு முக்கிய தளபதிகள் மீதான ஒரு துல்லிய தாக்குதலாக அதை நடத்தி முடித்திருக்கின்றது. இந்த நிலையில் தான் ஈரானின் மீது மீண்டும் ஒரு தாக்குதல் நடந்திருக்கின்றது. இந்த தாக்குதல் எதை மையமாக வைத்து என்றால் ஏவுகணை மையங்களை மையமாக வைத்து நடத்தி இருக்கின்றார்கள். ஏனென்றால் ஈரானிடம் இருக்கக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலமாக இஸ்ரேல் மற்றும் ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய அமெரிக்க படை நிலைகள் மீது தொடர்ச்சியான தாக்குதலை ஈரான் நடத்தி கொண்டிருக்கின்றது. ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய வளைகுடா நாடுகளில் அமெரிக்காவினுடைய ராணுவ நிலைகளை குறிவைத்து தொடர்ச்சியான பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டு வரக்கூடிய ஈரானுக்கு பதிலடி தரக்கூடிய விதமாக இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக ஏற்கனவே இஸ்ரேல் வசம் ஈரான் பற்றிய பல்வேறு உளவு தகவல்கள் இருக்கின்றன. ஈரான் எந்த இடத்திலிருந்து ஏவுகணைகளை பதுக்கி வைத்து இயக்குகின்றார்கள் என்பது உள்ளிட்ட விவரங்களை எல்லாம் பெற்று வைத்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே ஈரானில் தரை அடியில் வைக்கப்பட்டிருந்த ஏவுகணை மையங்களை கண்டறிந்து இந்த தாக்குதல் நடைபெற்றிருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. இதற்கென்று B2 என்று குறிப்பிடப்படக்கூடிய குண்டுவீச்சு விமானங்களை ஈரான் பயன்படுத்தி இருக்கின்றது. ஈரானிலே அந்த செயற்கைக்கோள் படங்களுக்கு சிக்கிவிடக் கூடாது என்பதற்காக தரையினுடைய அடிப்பகுதிகளுக்குள்ளாக ஏவுகணை மையங்கள் அமைக்கப்பட்டு அந்த தரையடி ஏவுகணை மையங்களில் இருந்து ஏவுகணை வீச்சுகளை மேற்கொண்டு வந்தார்கள். இந்த நிலையில் தான் கிட்டத்தட்ட 900 கிலோ எடை கொண்ட குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள். இதுவும் பாலிஸ்டிக் வகையிலான குண்டுகள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. எனவே அதிவேகமாக சென்று தாக்கக்கூடிய வகையிலான ஏவுகணைகளை வெடிகுண்டுகளை இப்பொழுது இஸ்ரேல் மீண்டும் ஈரானுக்கு எதிராக பயன்படுத்த தொடங்கி இருக்கின்றது. ஈரானை பொறுத்தவரை இஸ்ரேலிடமிருந்து மீண்டும் ஒரு நேரடி தாக்குதலை எதிர்கொண்டிருப்பதன் காரணமாக இதை எவ்வாறு ஈரான் எதிர்கொள்ளப் போகின்றது என்பது முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. ஒரு பக்கம் ட்ரோன் மூலமாகவும் ஏவுகணைகள் மூலமாகவும் அருகில் இருக்கக்கூடிய வளைகுடா நாடுகளின் அமெரிக்க இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஈரானை நோக்கி இப்பொழுது இந்த வகையிலான தாக்குதலை இஸ்ரேல் மேற்கொண்டிருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.